ஹாய் பீப்புள். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குளச்சல் ஹார்பருக்கு வந்திருக்கோம். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் போட்டெல்லாம் வரிசை இன்னைக்கு. ஸோ வாமா கைஸ், குளச்சல் ஹார்பர் தான். ஸோ இன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் ஏகப்பட்ட போட் நிற்கி. ஒருவேளை லாக்டவுனால தான் இவ்வளோ போட் நிற்காதுன்னு தெரியல, பட் நிறைய போட் நிற்குது. பாருங்க, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் குளச்சல் ஹார்பர். குளச்சல் பீச் எல்லாம் ஒன்று தான். கையில் கீழே பார்த்தாலே கொஞ்சம் ஆழமாக இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்படியே அந்த எட்ஜுக்கு போவோம். ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு ரசனை இருக்க மாதிரி இருக்கு. இப்போ நம்ம குளச்சல் ஹார்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம குளச்சல் பீச் அந்த சைடு இருக்கு. நம்ம பீச் கடத்து போகிறோம். இப்போ நம்ம ஹார்பரை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க ஹார்பர் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் குளச்சல் பீச். ஆக்சுவலாக சொல்லணும், இந்த சைடு இந்த அந்த போட்டில் நிற்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பயங்கர ஆழமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா போட்டுக்கு கீழேயே பயங்கர ஆழமாக இருக்கும். அந்த போட்டு வந்து மூவ் பண்ணிட்டு இருக்குயா, யா பார்க்கவே வேற லெவலாக இருக்குயா. இது பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு கேம்பில் தெரியுதான் தெரியல, பட் இந்த காற்றடிக்கும் போது அந்த போட் வந்து அப்படியே அந்த சைடு ரெண்டு சைடு அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த பாத்திரம் தெரியும், இங்கே வருங்க, இங்கே தான் நங்கூரம் போட்டு தான் கெட்டிச்சுங்க. என்ன இன்னொரு கம்பி இருக்கு பாருங்களேன், இந்த கம்பியில தான் இந்த போட்டெல்லாம் கெட்டி சுட்டுருக்காங்க. அதுக்கு தான் நான் கம்பியில் விட்டுருக்கு. ஓகே, ஏகப்பட்ட போட். I've made mistakes, but mistakes make you strong. Let's break it down for a minute. I want the crown, I'm gon' get it. You hear me loud, man, I'm winning. Yeah, Charlie Sheen will be grinning. These ladies know that I'm sinning, and this is just the beginning. I'm closing in the night inning. There ain't no point in resisting. Living life like a dream, live it right, that's the thing. Every night gotta. ஸோ இப்போ ட்ரெயினாக நிற்கிது. நாளைக்கு அடுத்ததும் ஏதோ வேற வந்துட்டு நினைக்கிறேன். ட்ரெயின் எல்லாம் வந்துருக்காங்க, உள்ள குண்டு எல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரியல. அந்த போட்டெல்லாம் எப்படின்னா ரிவர்ஸ், அந்த லாஸ்ட் இருக்க போட்டெல்லாம் எப்படின்னா ரிவர்ஸ் தெரியல. ஏன்னா இந்த போட்டெல்லாம் எடுத்தால் தான் அந்த போட்டை முடிஞ்ச நம்ம ஒரு நாள் இந்த போட்டுக்குள்ளேயே போய் வீடியோ போடணும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே குட்டி குட்டி போட்டுலாம் நிற்கிது. ஸோ நான் முடிஞ்ச அந்த ட்ரோன் ஷாட்லாம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். They're looking up to me. They want the best of me now, best of me now, best of me now, best of me. They want the best of me now. ஸோ வேற லெவலுங்க. இது கடல் வந்து அப்படியே அலை இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்களேன். நான் நார்மலாக கடலில் பார்க்கும்போது எல்லாம் அலை அடிச்சு பட் இங்கே வந்து இந்த அலை இல்லாமல் சும்மா இங்கே நான் நடுக்கடலாம் போனால் இதே மாதிரி தான் எதுவும் நினைக்கிறேன். சும்மா தண்ணி மட்டும் லைட்டாக ஆடிச்சு. I swear to God, man, I'ma make it soon. Silence all the haters as they see us making moves. I do what I want, so I got nothing to prove. Staying motivated, teaching others what to do. I'm staying focused, my mind is open. They start to notice that I'm in motion. There is no potion, you're not just chosen. It takes devotion to stay composed, man. Never stop, never stop. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த பீச்சுக்குலாம் வரலான்னு ஏதோ ஆர்டர் போஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அநேகமாக வந்து நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பீச்சில் நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த பீச்சில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த போட்டெல்லாம் சார்ஜ் நிற்கிறது பார்க்கும்போதே ஒரு வேற ஒரு ஃபீலாக இருக்குது. பார்க்கும்போது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வேற ஒரு ஃபீலாக தான் இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், இந்த குட்டி குட்டி போட்டெல்லாம் சார்ஜ் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பேக்கில் 2 கயிறு போட்டு ஃப்ரெண்டில் 2 கயிறு போட்டு கட்டிருக்காங்க. பட் அந்த பெரிய போட்டெலாம் ஒரு கயிறில் தான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன். குட்டி போட்டை மட்டும் 2-3 கயிறுலாம். இந்த பெரிய போட்டை பாருங்களேன், அங்கே ஒரு பெரிய போட்டு கட்டின கயிறு வந்து அப்படியே இங்கே வர வந்துருக்கு. இந்த கம்பியே வளைஞ்சிருக்கு. அப்போ அது எப்படி காற்றடிச்சு அதை இழுத்து நடக்க பாருங்க. வேற லெவலில் ஏகப்பட்ட போட் நிற்கும். வேற லெவல். ஸோ மறக்காமல் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா
குளச்சல் இருக்கையிலே ரொம்பவே ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக் பிளேஸ் வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் குளச்சல் வருவா, பட் யாருமே இந்த இடத்த அவ்வளோவா பார்க்க மாட்டா. ஸோ நீங்கள் குளச்சல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த தூணுக்கு பின்னாடி இருக்க கதையை இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. 1741ஆம் ஆண்டு குளச்சலில் ஒரு திருவாங்கூர் மன்னர் மார்த்தாண்ட வர்ம கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட வின்னிங், அதாவது அவங்களோட வெற்றியை பறைசாற்றும் விதமாக தான் இது வந்து ஒரு நினைவு சின்னமாக வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ குளச்சலை எதிர்த்து வந்த டச்சு படையை திருவாங்கூர் படை வீரர்கள் அழித்ததற்காக இந்த இது வச்சு தான் கூறப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வரலாறை வந்து சைடில் அவங்களோட அந்த செவுத்தில் வந்து அவங்களோட வாலில் வந்து இதோட வரலாறு ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. ஸோ அந்த வரலாறு ஃபுல்லாக இப்போ நான் ரீட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பில்லரில் எழுதியிருக்கு. ஸோ இது எதுக்கு வச்சுருக்காங்க, ஒரு நினைவு சின்னமாக. ஆக்சுவலி இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ்னு சொல்லலாம். பட் இந்த ஊரில் அந்தளவுக்கு இது வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இது வந்து ஹைலைட்டாக யாருமே இல்லை. பட் கண்டிப்பாக நம்மளோட அரசு வந்து இதை கொஞ்சம் கூட ஹைலைட்டாக பண்ணி காட்டணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வாலில் வந்து எல்லாத்தையும் அப்படி அழகாக தத்ரூபமாக செதுக்கி வச்சுருக்காங்க. நிச்சயமாக வேறு லெவல் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த வாலில் இருக்க என்ன எழுதியிருக்காங்க என்பதை நான் இப்போ உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். 1941ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் நாள் தளபதி நிலாயின் தலைமையில் டச்சு படையினர் திடீர் தாக்குதல் நடத்தி திருவிதாங்கூரின் தலைநகரமான பத்மநாபத்தை கைப்பற்றும் நோக்கில் கடல் மார்க்கமாக குளச்சல் கடற்கரை பகுதிக்கு வந்தனர். திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா அவர்களின் திருவிதாங்கூர் படைகள் தென்பகுதியில் கர்நாடகா நவாப்புகளுடன் போர் புரிந்து கொண்டிருந்ததால் குளச்சல் போருக்கு தயாராக போதிய அவகாசம் இல்லாத சூழ்நிலையில் தந்திரமாக டச்சு படைகளை சரணடைய செய்ய உள்ளூர் வீரர்களை கொண்டு வியூகம் அமைத்தனர். தொலைவிருந்து பார்க்கும்போது பீரங்கி போல் தோற்றம் அளிக்கும் வகையில் குளச்சல் கடற்கரையில் வரிசையாக நூற்றுக்கணக்கான மாட்டு வண்டிகளை நிறுத்தி அவற்றின் மேல் கருப்பு வண்ண பனைமர தடிகளை வைத்தனர். இதனை தொலைநோக்கில் பார்த்த டச்சு படையினர் பயந்து பின்வாங்க எண்ணினர். ஆனால் டச்சு போர் கப்பல்கள் பின்வாங்க முடியாத வகையில் நூற்றுக்கணக்கான கட்டுமரங்களில் வீரமிக்க குளச்சல் பகுதி மீனவர்களை கொண்டு டச்சு போர் கப்பல்களை பின்புறமாக கடலில் தொலைவில் முற்றுகையிட்டது போல நிறுத்தினர். கட்டுமரங்களில் மீனவ வீரர்கள் துடுப்புகளை உயர்த்தி பிடித்து கொண்டு நின்றிருந்தனர். இக்காட்சியை தொலைநோக்கில் பார்க்கும்போது துப்பாக்கியுடன் வீரர்கள் நின்றது போல தோற்றமளித்தது. பல நாட்களாக நீடித்த முற்றுகையின் இறுதியில் துணிச்சல் மிக்க குளச்சல் பகுதி மீனவர்கள் கடல் உட்புறமாக நீச்சல் அடித்து சென்று டச்சு படையின் கப்பல்களை அடிப்பகுதியை சேதப்படுத்தினர். இதனால் வேறு வழியின்றி டச்சு படை 1941ஆம் ஆண்டு ஜூலை 31 சரணடைந்தது. டச்சு படை தளபதி டினலாய் மற்றும் துணை தளபதி டொனாடி இருவரையும் சிறைப்பிடித்த திருவிதாங்கூர் மன்னர் அவர்களது போர் திறமை அறிந்து தன்னுடைய படைக்கு தளபதியாக்கினார். தளபதி டினலாயின் கீழ் திருவிதாங்கூர் படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனால் நவீன கருவிகளை இயக்குவதிலும் இவர்கள் சேர்ந்தனர். இவ்வாறு பயிற்சி பெற்ற திருவிதாங்கூர் படைகள் பின்னர்களில் இந்திய இராணுவத்துடன் இணைந்து குளச்சல் கடற்கரையில் 2 மாதங்களாக நடந்த வரலாற்று சிறப்புமிக்க இப்போர் இந்தியர்களின் முதல் கடற்போர் ஆகும். இப்போர் குளச்சல் போர் எனவும் வரலாற்று அழியாத பெயர் பெற்றது. இப்போர் 1741 ஜூலை 31ஆம் நாள் முடிவு வந்தது. இப்போர் வெற்றியின் குறிக்கும் வகையில் குளச்சல் கடற்கரை பகுதி அமைந்துள்ள போர் வெற்றி தூண் குளச்சல் பகுதி மக்களின் வீரத்திற்கும் யுத்த தந்திரத்திற்கும் சாட்சியாகவும் போர் வெற்றியை குறிக்கும் வகையிலும் திருவாங்கூர் மன்னர்களால் அமைக்கப்பட்டது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குளச்சல் பீச். ஸோ மேக்ஸிமம் குளச்சல்னால இந்த பாலத்தை தான் எல்லோரும் வருவாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். நான் அன்றைக்கி வரும்போது அவனை பார்த்தேன். பாருங்களேன், பேக்கில் லைட்டு தெரியாதுன்னு தெரியல. இந்த ஒரு லைட்டு வந்து அப்படியே முறிஞ்சு வரை கிடக்கு. இது லைட்டாக என்னன்னு தெரியல, லைட்டு தான் நினைக்கிறேன். லைட்டு அந்த கேமராவில் இருந்து காட்டு பாருங்களேன் எந்த அளவுக்கு இங்கே காற்று அடிச்சிருக்கு. இந்த காற்றுல இந்த லைட்டு காம்பம் இப்படியே சரிஞ்சு விழுந்துருக்கு. கடல் தண்ணியெல்லாம் மேலே வர வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி இருந்ததுக்கே நிறைய கடல் தண்ணிலாம் ரொம்பவே மேலே வந்துருக்கு. முன்னாடிலாம் ரொம்பவே கீழே தான் தண்ணி கிடந்து, இப்போ இங்கே வரலாம் அலை வருது, நார்மலாகவே வருது. ஸோ இதுலேருந்தே தெரியுது தண்ணி வந்து எந்த அளவுக்கு மேலே வந்துருக்கு. அப்பா மை காட், இயற்கை இந்த அளவுக்கு மாறுமா நினைக்கிறத பார்க்குறேன். இது நல்லா ஞாபகம் இருக்குது. தண்ணியெல்லாம் ரொம்பவே கீழே தான் கிடந்து, மண்ணெல்லாம் இன்னொருனால எத்தி அடியில் விளாடுவோம். இங்கே வந்து என்னென்னு கீழே எத்தியாலாம் நிற்பேன். பட் இப்போ இந்த மாதிரி பாருங்க தண்ணி எங்கே வருதுன்னு பாருங்க. எதுவும் ஆக்சுவலாக இதுக்கு கீழேலாம் இது நாங்கள் போதெல்லாம் எடுப்போம். நெக்ஸ்ட் கீழே நான் போதெல்லாம் நிறைய வாட்டி எடுப்போம். பட் இப்போ இந்த மாதிரி ஆகிட்டு இல்லை. கற்று போக எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக இருந்த 2 தூண் வந்து உடஞ்சி அப்போ மொத்தமாக தண்ணிக்குள்ளே முடிச்சிருக்கோம். இப்போ பாருங்க, நம்ம இப்போ கடலுக்கு இப்படினா கடலுக்கு நடுவில் தான் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ குளச்சல் இந்த அளவுக்கு மாறி இருக்குது இப்போதான் புரியுது. ஸோ டெவலப்மெண்ட் வேற என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் கடல் தண்ணி ரொம்பவே மேலே வந்துச்சு. நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே எனக்கு பின்னாடி பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி வந்து ரொம்பவே கிட்ட வந்துருக்கு. ஸோ
போகிற பக்கம் பார்த்தா இன்னும் 2-3 வருஷத்துல இப்போ இங்கே வேற ஆனால் ரொம்பவே சென்டில் வர தண்ணி வந்து நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்க இப்போ இது வர அலை இது வர வந்தாச்சு. இன்னும் 2 வருஷத்துல தண்ணி இங்கே வேற வந்துடும். ஸோ இந்த மாதிரி நடக்க போகும்னு தெரில. பட் நிஜமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் நிறைய வாட்டி குளத்துக்கு வந்திருக்கேன். பட் வரும்போது எல்லாம் அந்த தூணு அந்த சைட்லாம் போய் நிற்பேன். இப்போ அந்த தூணில் லாஸ்ட் 2 அந்த இதில் லாஸ்ட் 2 இன்ச்சு உடஞ்சி கடல்லே அடிச்சுட்டு போயிருக்கு. நான் அங்கேருந்து வரும்போது பார்த்தேன் அது வெறும் 4 பில்லர் மட்டும் தான் நிற்குது. இந்த மேலே இருக்க அந்த காங்கிரீட் அந்த சர்ஃபேஸ் அந்த சர்ஃபேஸ் வந்து உடஞ்சி கடல்லே போயிருக்கு. ஸோ எனக்கு அங்கே போக பயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம போன நேரத்துக்கு உடஞ்சி தான் உடஞ்சி நமக்கு ரொம்ப டன்னாக இருக்கும். அதான் லாஸ்ட் எடுத்து போகல. நான் முடிஞ்ச அந்த சைடு போய் அங்கேருந்து அதை சும்மா உங்களுக்கு காட்ட டைம் போய் விட்டுருவோம். இப்போ இந்த சைட்லேருந்து நான் உங்களுக்கு அந்த பில்லரை காட்டுறேன் பாருங்கள். இந்த லாஸ்ட் எட்ஜ் வந்து எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு பாருங்களேன். எந்த அளவுக்கு அளவு இருக்குது அம்மா. இந்த அளவுக்கு குளச்சல் மாறும் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. வெயிட் பண்ண ஜூம் பண்ணி காட்டு தரேன். இந்த லாஸ்ட் ஒரு 4 பில்லர் தெரியும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நானும் இன்னும் போட்டு எடுத்த நாட்கள் வந்து இப்போ 2 வருஷம் முன்னாடி வேறு நான் இதை பார்க்கலாம் செய்தேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்படி நடந்துன்னு சத்தியமாக எனக்கு தெரியலப்பா. சீரியஸ்லி கடல் அப்போ எந்த அளவுக்கு மேலே வந்திருக்கு நீங்கள் இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கடல்லாம் வந்தால் கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. அடுத்து இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா தண்ணி இதுவரை வருது அலை. நார்மலாகவே அலை 2 வரை வருது. ஸோ எனக்கெல்லாம் தெரிஞ்சு 2 வருஷத்துல முடிஞ்சு இங்கே தண்ணியெல்லாம் நார்மலாக இதில் இருக்கும். அலை வந்து இந்த கல்லில் போய் அடிச்சுட்டு இருக்கும். இந்த பாண்டிச்சேரி சில பீச்சில் போன அப்படி தான் இருக்கும். அப்படின்னா கீழே ஃபுல்லாக பீச்சு அலை தண்ணி வந்து இந்த கல்லில் போய் இடிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி நீ குளச்சல் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன கடவுளை இப்படி ஆகிட்டேன். Hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand. இந்த வீடியோ பற்றி மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேருக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை பை பீப்பிள். நெக்ஸ்ட் வீடியோ. It's so cold outside. I'm alone.